அடுத்தவர் உங்களை எப்படி கைப்பற்றுகிறார்? யாராவது உங்களை அவமரியாதை செய்தால் நீங்கள் பலவீனமாக உணர்கிறீர்கள், தொந்தரவுக்கு உள்ளாகிறீர்கள், எப்படி பழி வாங்குவது என்று யோசிக்கத் தொடங்குகிறீர்கள். அந்த மனிதன் உங்களை கைப்பற்றிவிட்டான், இப்போது நீங்கள் சுற்றி சுற்றி வருகிறீர்கள். நாள் கணக்காக, இரவு பகலாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக கூட இதை நினைத்து உங்களால் தூங்க முடியாது. உங்களுக்கு கெட்ட கனவுகள் வரும். மக்கள் சிறிய விஷயங்களுக்காக முழு வாழ்க்கையையும் வீணடிக்கிறார்கள். மற்றவர், அது தாய், தகப்பன், நண்பர், உறவினர் யாராக இருந்தாலும் உங்களை அவமரியாதை செய்தால் அந்தக் காயம் வயதான பின்னரும் ஆறுவதில்லை. அந்தக் காயம் இன்னும் திறந்து புதிது போல் இருக்கும். யாராவது அதைத் தொட்டால் நீங்கள் வெடித்து விடுவீர்கள். இந்தக் காயத்தை வளரவிடாதீர்கள். இது உங்களை காயப்படுத்திவிட அனுமதிக்காதீர்கள். 24 மணி நேரம் மட்டும் முயற்சி செய்து பாருங்கள். யாராவது உங்களை அவமரியாதை செய்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். பதிலுக்கு ஒன்றும் செய்யாதீர்கள். என்ன நிகழ்கின்றது என்று பாருங்கள். நீங்கள் இதுவரை உணர்ந்திராத சக்தி உங்கள் மீது பொழிவதை உணர்வீர்கள். ஒருமுறை நீங்கள் அதை சுவைத்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை மாறுபடும். பிறகு நீங்கள் இதுவரை செய்து கொண்டிருந்த முட்டாள்தனத்தைப் பார்த்து சிரிப்பீர்கள். வருத்தங்கள், எதிர்ப்புகள், பழிகள் என்று உங்களை நீங்களே அழித்துக் கொண்டிருந்ததை நினைத்து சிரிப்பீர்கள். உங்களைத் தவிர வேறு யாராலும் உங்களை அழிக்க முடியாது. உங்களைத் தவிர வேறு யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்கள்தான் இயேசு, நீங்கள்தான் யோதாஸ். நீங்கள் இயேசுவாகவும் இருக்க முடியும், யோதாஸாகவும் இருக்க முடியும். நீங்கள் ஆனந்த உணர்விலும் இருக்க முடியும், துன்ப உணர்விலும் இருக்க முடியும். நீயேதான் அனைத்தையும் தேர்ந்தெடுக்கிறாய். என்ன பல சமயம் விழிப்பில்லாமல் அதை செய்துவிடுகிறாய்.